இந்த உழவன் ஃபவுண்டேஷனுடைய அடுத்த விருது யாருக்கு செல்கிறதா? 2017 வருடம் 2 மாதங்களில் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் 5 மரணங்கள் ஒரே காரணத்தினால். விஷத்தன்மை கொண்ட பூச்சிக்கொல்லி பயன்படுத்தியதால் இந்த மரணங்கள் என்பதை கண்டறிகிறார் சரவணன். விவசாய செயல்பாட்டாளராக களத்தில் இருந்த சரவணனுக்கு இந்த துயரச் சம்பவம் மாற்றம் உறுதியாக வேண்டும் என பரிதவிப்பை கொடுத்தது. விவசாய நிலை மற்றும் விவசாயி நிலை இவ்விரண்டையும் மாற்றும் முனைப்புடன் நம்மாழ்வார் இயற்கை சிறுதானிய உழவர் உற்பத்தியாளர் குழு எனும் பெண்களே நடத்தும் விவசாய சங்கத்தை தொடங்கினார். முதலில் பெரம்பலூர், வேப்பூர் என்ற இந்த இடம் எதை பயிர்வித்த இடம்? ஏன் இப்பொழுது மக்காச்சோளமும் பீட்டி ரக பருத்தியையும் விளைவிக்கிறது? சரவணன் மனதில் எழுந்த இந்த கேள்விகள் மறந்த வரலாற்றை மீட்டெடுத்தது. காலம் காலமாக அந்த மண்ணுக்கு பழக்கமுள்ள திணை, சோளம், வரகு, நிலக்கடலை, எள், ஆமணக்கு போன்ற விதைகள் விதைக்கப்பட்டது. 7 விவசாய பெண்கள் முன்னின்று 5.5 ஏக்கரில் பெரும் விவசாய நிறுவனங்களுக்கு எதிரான எளிய மக்களின் ஒரு சிறிய போர் சத்தமில்லாமல் தொடங்கியது. விளிம்பு நிலையில் உள்ள சிறுதானிய விவசாயிகளையும் பயிரிடு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவது எங்களோட முக்கிய நோக்கமாக உள்ளது. 7 பேருடன் தொடங்கிய சங்கம் 65 உறுப்பினர்கள் என ஆனது. 5.5 ஏக்கர் நிலம் 195 ஏக்கர் ஆனது. பெரம்பலூர் மண்ணும் அந்த மண்ணுக்கேற்ற விதைகளும் கூடிக் கழித்து படைத்தது ஒரு பெரும் அறுவடை விருந்து. விவசாய நிலை மாறியது. அடுத்து விவசாயி நிலை உயர கூர்மையான திட்டங்களை வகுத்தது சங்கம். விவசாயிகளின் ஒவ்வொரு உழைப்பிற்கும் விலை வைத்தது. விவசாய நிலத்திற்கும் வாடகை விலை உள்ளது. அதையும் பயிர் விலையுடன் சேருங்கள் எனும் சிந்தனை விவசாயிகளின் லாபத்தை உறுதி செய்தது. இதற்கடுத்து நம்மாழ்வார் குழு செய்ததுதான் இதனினும் முக்கியம் வாய்ந்தது. விவசாய உற்பத்திக்கு செய்யும் அனைத்து பணிகளும் செலவுகளும் வரவும் ஆவணப்படுத்தப்பட்டன. அவர்களுக்கு பெரும் பலத்தை கொடுத்தது. இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு கோடி தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி விவசாயிகள் ஒரு பக்கத்துல இருந்து சிறுதானியங்களுக்கு மாறுறாங்க, நுகர்வோர் சைட்ல இருந்து சிறுதானியங்களை உட்கொள்றாங்க. எளிய பெண்கள் தொடுத்த இந்த தர்மத்தின் போர் எதிரிக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கே அவர்களின் பலத்தை உணர்த்தியது. வெற்றி பாதையில் வீறு நடை போடும் நம்மாழ்வார் சிறுதானிய உழவர் உற்பத்தியாளர் குழுவிற்கு சிறந்த பெண்கள் வேளாண் கூட்டமைப்பிற்கான உழவர் விருது வழங்குவதில் மட்டில்லா மகிழ்ச்சி கொள்கிறது உழவன் ஃபவுண்டேஷன். குழுவிற்கு 2 லட்சம் ரூபாய் காசோலை வழங்குகிறது உழவன் ஃபவுண்டேஷன்.